ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விலாக் வீடியோ தான் இது. ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த வீக் எடுத்த வீடியோ கிடையாது. இந்த வீடியோ எடுத்து 1 வீக் ஆயிடுச்சு. உடம்பு சரியில்ல, அப்புறம் ஸ்டடீஸ் ஒர்க் இருந்ததுனால வீடியோஸ் வந்து என்னால் எடிட் பண்ணி போடவே முடியல. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லீவ் இல்லை, ஸ்கூல் காலேஜஸ்க்கு லீவ் விட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால வீடியோ போடலாம் அப்படின்னு தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் வீராம்பட்டினம் பீச்சுக்கு போய் மீன் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் குக் பண்ணோம். ஸோ அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பீச்சை பார்த்தாலே என்னவோ தெரியல, நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு அமைதி. கண்டிப்பாக இதை வந்து எல்லாரும் ஃபீல் பண்ண முடியும். ஏதோ ஒரு சேடாக இருக்குமா, அங்கே போய் கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துட்டு வந்தாலே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸோ பசங்களையும் கூப்பிட்டு போயிருந்தோம். ஸ்கூல் காலேஜ் 2 பேரும் இருக்கனால எங்கேயுமே வெளியே போக முடியல அப்படின்னு மேக்ஸிமம் ஏதாவது வாங்க போகிறோம் அப்படின்னா பசங்களை கூட்டிகிட்டு தான் போவேன். அந்த இடத்துல கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக. ஸோ அவங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து பீச்சுக்கு மீன் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம அர்லியராகவே போயிடணும். அப்போ தான் நம்ம வந்து கம்மி அமௌண்ட்டுக்கு நிறையா மீன் வந்து வாங்கிட்டு வர முடியும். 10 o'clockலாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வெயிட் பண்ணி மீன் விற்கிறவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம நேராகவே போனோம் அப்படின்னா, சீக்கிரமாக போனோம் அப்படின்னா, அதாவது இந்த 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே போன போட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். காலைல ஒரு 4 o'clock போட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் மீன் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும். அந்த 7, 8, 9க்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ போய் நம்ம வாங்கும்போது வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸும் நமக்கு கிடைக்கும். ப்ரைஸ் ரொம்ப வந்து கம்மியாகவும் இருக்கும். அதனால் நாங்கள் அந்த டைம் தான் போயிருந்தோம். நாங்கள் போன டைம் வந்து இன்னும் வரவே ஆரம்பிக்கல. ஸோ அப்படியே அங்கேயே உட்காந்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ உள்ளே போன போட்டெல்லாம் கொண்டு இழுத்துட்டு வர்றதுக்காகவே அங்கே ஒரு டிராக்டர் வந்து நின்றுட்டே இருந்தது. நீங்கள் அந்த கடல் மண்ணை பார்த்தா கூட தெரியும், அதில் ஃபுல்லாக அந்த டிராக்டர் தான் இருக்குது, அந்த டிராக்டரோட இது. ஸோ அந்த மாதிரி இழுத்துட்டு இருந்தாங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு போட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு மீனை பற்றி எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. எனக்கு மீன் வந்து குக் பண்ண தெரியும் ஓரளவு 50% ஓகே. ஏன்னா பிகாஸ் நான் படித்தது எல்லாமே ஹாஸ்டல் அப்படின்றனால எம்எஸ்சி, எம்ஃபில் எல்லாம் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் லெக்சரராக. ஸோ அதுவுமே வந்து வெளியில் அப்படின்றனால குக் பண்ண பார்க்குறதுக்கான சுச்சுவேஷனும் எனக்கு கிடைக்கல. குக் பண்ணி கற்றுக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷனுமே எனக்கு இல்லை. ஸோ டைரெக்டாக மேரேஜ் பண்ணிவிட்டு அப்போவுமே ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன். குழந்த உடனே அப்படின்றனால அப்படியே அப்படி போச்சு. இதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எல்லாம் பார்த்துக்கிறேன். அதுவும் 2 ஆம்பளை பசங்க இருக்கனால நம்ம கொஞ்சம் குக் பண்ணுறத வந்து நல்லா கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ மீன் வந்து நிறையா வந்திருந்தது. ஒரு மீனாக எடுத்து பார்த்தோம். ப்ரைஸ் என்ன, பசங்களுக்கு கொடுக்கணுன்றனால முள் இல்லாத மீனாக இருந்தால் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி மீனுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ மீன் பிடிச்சிட்டு வந்தவங்களாம் அந்த தூண்டியில் இருக்க மீனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு வச்சுட்டு விலை பேசிக்கிட்டே இருந்தாங்க. பொதுவாக இப்போ மீன் வாங்க போகிறோன்னாலே நம்ம ஒரு 2-3 பேர் சேர்ந்து பங்கு போட்டு வாங்கிக்கிட்டால் இன்னும் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது அவங்க ஒரு 1500 சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை 3 பேராக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரே ஆள் வாங்கி நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம ப்ரைஸும் வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே நம்ம வந்து ரொம்ப, அதாவது வஞ்சர மீனில் ரொம்ப ரேட் அதிகம். 1500, 2000 வரைக்கும் இருக்கும். அட் டைமில் போய் நம்ம ஒரு 2 நாள் சாப்பிட்றதுக்காக அவ்வளோ பல்காகவும் நான் வாங்க மாட்டேன். ஒரு என்னோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா ஒரு 200 ஓகே. நம்ம வந்து 1 நாள் 2 நாள் வச்சு குக் பண்ணி சாப்பிட்டோமா அவ்வளோதான். 1 வீக்குக்கு ஒரு 200. அப்போ தான் நம்ம வந்து அந்த 1500 to 2000 1 மந்த்துக்கு வந்து நம்ம ஏதாவது இந்த மாதிரி பசங்களுக்கு வாங்கி தர முடியும். வீக்லி ஒன்ஸ் ஒரே வீக்கே போய் நான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக வாங்க மாட்டேன். அதுவும் நியராக இருக்கனால மீன் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். சில டைம் 100 ருபீஸ்க்கு கூட மீன் 50 ருபீஸ் இந்த ரேஞ்சுக்கு கூட கிடைக்கும். ஸோ வந்து இந்த மீன் புது மீன் தான். இந்த மீன் பேர் கூட எனக்கு தெரியல, பட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அங்கேயே ஒரு அக்காட்ட வந்து 200 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தோம். நான் இந்த மீனை கொஞ்சம் பொரிச்சிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுட்டேன். ஸோ அந்த அக்கா வந்து க்ளீன் பண்ணி அங்கேயே ஒரு 30 ருபீஸ் 50 ருபீஸ் மீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தோன்னா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு அப்புறம் வந்து பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் போட்டு வதக்கி அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி உப்பு மிளகாத்தூள்லாம்
போட்டு நல்லா கொதி வந்து குறைஞ்ச பிறகு வந்து மீனெல்லாம் போட்டு நான் வந்து மீன் குழம்பு வச்சுட்டேன். ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் நான் குக் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே ஆனால் நல்லா அது என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியாக வந்து தேங்காய் பால் நான் ஊற்றுவேன். பட் எங்கள் அம்மா சைடில் வந்து மீன் குழம்புக்கு எல்லாம் தேங்காய் பாலே ஊற்ற மாட்டாங்க. ஸோ வந்து நான் ஊற்றி மீன் குழம்புக்கு நல்லா வச்சேன். நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. கடைசியாக வந்து வெங்காயம் தக்காளி போட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னா தாளித்து கொட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்ற நேரத்தில். லாஸ்ட்டாக முன்னாடியே என்ன தான் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கினாலும் லாஸ்ட்டாக நம்ம வந்து வெங்காயம் போட்டு தாளித்து போடும்போது இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அன்னைய டே வந்து எங்களுக்கு அப்படி தான் போச்சு. இன்றைக்கி வந்து சைக்ளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க, வெளியே போகாதீங்க, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு தேவையான கேண்டிலு, லைட்டு, மேட்ச் பாக்ஸு, பால் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சென்னையில் உள்ள பீப்புள்ஸ் ரொம்ப சேஃப்டியாக இருங்க. நான் உங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 5 மீன் தான் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு கொஞ்சம் சூடாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் பூஜா ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.